வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IEM ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, TRNோட MT1 Pro அதே தான் திரும்பியும் பார்க்க போகிறோம். என்ன இந்த தடவை டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் இருக்கு. ஆமாம், ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்றதுல ரிவீல் பண்ணிட்டார் மனசா. இல்லைடா, எவ்வளோ நேரம் தான் நம்மளும் ட்விஸ்ட் வச்சுட்டு சுற்றுறது. இவங்கெல்லாம் ட்விஸ்ட்டை பார்த்து தான் அப்புறம் வெயிட் பண்ணுறாங்களே. ஃப்ளிப்கார்ட் சேல்லாம் பார்த்தீங்களா, அந்த டேஷ்னு போட்டதை பார்த்து அவ்வளோ வெறி கொண்டு வெயிட் பண்ணி நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்து ஆர்டர் போடுறாங்க. அப்படியா? போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. இது டைப் சி, அதான் நம்ம இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிசன் பண்ணிடலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றத. இவனா அந்த கேபிள்? ஆமாம், அதை மறந்துட்டேன் நான். ஆமாம், கொஞ்சம் மொக்க கேபிள் இல்லையா அது. ஆனால் இந்த ரெசின் மெட்டீரியல் கருப்பு நல்லா இருக்குடா. அது கொஞ்சம் மொக்கையா இருந்த மாதிரி இருந்ததுல, அது டிரான்ஸ்பரண்டா இருந்தது. டிரான்ஸ்பரண்ட் இல்லாத மாதிரி இருக்கு, வந்து உள்ள இருக்கெல்லாம் தெரியல. ஆனா இது பிரீமியமா இருக்க மாதிரி இருக்கு இந்த மெட்டீரியல் பாக்குறதுக்கு. ரெண்டும் ஒரே மெட்டீரியல் தான். கோல்டன் வந்து கரெக்டா தனியா தெரியுதுல. இது எக்ஸ்ட்ரா சிலிக்கா டிப்பு. இதுல வந்து டைப் சி கேபிள் இருக்கு. ஸோ நாங்கள் எவ்வளோ க்யூரியஸாக இருக்கோமோ இந்த ப்ராடக்ட் மேலே, அதோட அதிகமாக நம்ம காமேஷ் ப்ரோ க்யூரியஸாக இருக்காரு. வாங்கிட்டு போகிறதுக்காக எதிரிலே உட்காந்துருக்காரு. அவர் கண்டிப்பாக இதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வந்து சொல்லுவார், ஏதாவது பூமர் சீரிஸில் கூட சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் மைக்கு எல்லாம் ஃபைன். இந்த பட்டன் கூட செம கிளிக்கியாக தான் ஃபீல் ஆகுது. இப்போ சாங் ரெஸ்யூம் ஆகணும். எஸ், ரெஸ்யூம் ஆகுது. இதெல்லாம் வால்யூம் அப்பு டவுன் அந்த கண்ட்ரோல் கிடையாது. ஸோ ஓவரால் மல்டிமீடியா கண்ட்ரோல் இல்லை. நம்ம வந்து ப்ளே பாஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ட்ராக்கு ப்ரீவியஸ் ட்ராக் இது போகலாம். அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதுங்க. அது இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து எனக்கு என்னமோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த டைப் சினால கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நம்ம SRK லிசன் பண்ணாலும் இன்னும் கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா போன தடவை அதில் வெறும் 3.5 mm லிசன் பண்ணிட்டு அவனுக்கு கொஞ்சம் கடியாக இருந்தது. பட் இந்த தடவை டைப் சியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வால்யூம் கூட மாற்றி கேட்டு பாரு, உனக்கே புரிஞ்சிடும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு. இப்போ கண்டிப்பாக பையன் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணியிருப்பான். 3.5 mm அதான் 3.5 அதை கம்பேர் பண்ணால் இந்த டைப்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆமாம். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், JDA தான் நாங்கள் அதிகமாக நல்லா பேசியிருப்போம். அந்த கேபிள் அப்படி ஸ்டில் JD தான் எனக்கு பெட்டர். அதுதான் உண்மை, அதான் நான் சொன்னேன். ஆனால் இது எப்படின்னா இதே இதுலேயே 3.5 mm வந்த கேபிளோட இது பெட்டராக இருக்குது. டிஃப்ரென்ஸ் நல்லா, இதுதான் அந்த அட்வான்டேஜ். அது உண்மைதான். 1000 ரூபி கேட்டகரியில் டைப் சி வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சாம்சங்கில் வந்து உங்களுக்கு 800 to 1000 ருபீஸ்க்கு ஒரு பட் இருக்குது. அது ரொம்ப பேசிக் பட்டு. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சீரியஸாக சூப்பர் பட்டு தான். இதில் இன்னொன்று என்னென்னா கம்ஃபர்ட் அண்ட் வெயிட் கம்மியாக இருக்குது. அதனால் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. இதுவே உங்களுக்கு FIO JD1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி. அது ஹெவி சரியா, அந்த கேபிளும் ஹெவி. இது கேபிளும் லைட் வெயிட். JD வந்து ஒரு ½ hour, சரி ½ hour 1 hour யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் CCL லைரான்னு ஒன்று இருக்குது. CCL லைராவும் செம்ம லைட் வெயிட். ப்ளஸ் இதே ஆடியோ கலரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ஆடியோ டிப்ஸும் கொடுக்குறாங்க. சரியா, ஆடியோ காலர் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது கான்செப்ட் கார்ட்டில். இது வந்து TRN. சரியா, ஆடியோ காலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மிக்ஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இயர் டிப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். மெமரி ஃபோம் வந்து யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இது வந்து ரெகுலர் சிலிக்கா டிப் தான். இதில் எனக்கு என்ன ஒரு ஹைலைட்னா, இதே மெமரி ஃபோமை இவங்க வந்து சிலிக்கா டிப்குள்ளே வச்சுருந்தது இது. ஸோ ஒவ்வொருத்தரோட காதோட சென்சிட்டிவிட்டி அண்ட் அந்த கம்ஃபர்ட், அது என்ன டெக்ஸ்டர் வச்சா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதுலே முரட்டு பையன் இவன் தான். இவனோட கிரிப்பு வேற லெவல். இப்படி நான் தொடம்போது நீ கண்டுபிடிச்சிடலாம். இது பாரு வழுக்குது, இது பாரு இது அது கூட வழுக்கலை. கரெக்டாக கொஞ்சம் ரிஜிட்டாக இருக்க மாதிரி இருக்கா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோம் ஆடும். இல்லை நான் சும்மா கலர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இல்லை ஒன்று வேற ஒரு மெட்டீரியல். இப்போ இதுலேயும் பார்த்தோன்னா கொஞ்சம் இருக்குது அந்த ஃபீலு. இதில் பாரு இதுலேயும் கொஞ்சம் இருக்குது. இது பாரு கையோட ஒட்டிட்டு வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, இது காதில் நீ வச்சனா என்ன ஆகும்னா உன் காதையும் க்ளீன் பண்ணினே இருக்கும் டெய்லி. நீயும் அதை க்ளீன் பண்ண வேண்டியதான். ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கொடூரமான டிப் இது. இந்த டிப்பு தான் வந்து இருக்கிறதுலே இப்போது ஸ்போர்ட்ஸ் ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா காதை விட்டு வலிவிட்டு வராது. கண்டிப்பாக இதுவே வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிக்கும். இதுவே மெமரி ஃபோம் வந்து எப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன தான் வந்து நான் TWSஓ இல்லாட்டி வந்து IEMஓ யூஸ் பண்ணாலும் கூட எனக்கு ENC அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் கொஞ்சம். ப்ரைஸு இது மொத்தமாக 590. இந்த 6 பேர் டிப் வரும். ஏன்னா நான் அமேசானில் செக் பண்ணேன், 2 பேர் ஆஃப் மெமரி ஃபோம் டிப் வந்து 400 இப்படிலாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதில் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டரான சிலிக்கா டிப்ஸும் இருக்குது. அடிஷ்னலாக சிலிக்கா டிப்ஸும் நிறையா இருக்குது, அதனால பெட்டர். இப்போ இவங்க என்ன பண்ணணும், இதில் L சைஸு, நீங்கள் M S இருக்குது. நான் அதான் யோசிச்சேன், என்ன சைஸ் எல்லாம் ஒரே லெவலாக இருக்கேன்னு. சைஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் M இல்லாட்டி L சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் IEMs பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு மியூசிக்கு ஓகே, கால்ஸுக்கு ஓகே. நாங்கள் சொல்கிறது இன்டோரில், அவுட்டோர் கால்ஸுக்கு செட் ஆகாது. அவுட்டோர் மியூசிக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்க்கில் வாக்கிங் போகும்போது ஓகே, அதுக்காக நீங்கள் GST ரோடு இல்லாட்டி வந்து நேஷனல் ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஓகேன்னு கேட்டிங்கன்னா ENC ரொம்ப டெரராக இருக்கும். அதனால் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி லைட் வெயிட் பட்டு யூஸ் பண்ணலாம்.
ஸோ மொத்தம் வந்து கேமிங்க்கு ஓகே, மியூசிக் ஓகே, இண்டோர் கால்ஸ்க்கு ஓகே. நீங்கள் இது வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பெட்டரான கேபிள் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ஓரளவு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இதான் உங்க கூட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி. இதே ஐஎம்மோட காமேஷ் ப்ரோட ஒரு வாட்டி சந்திப்பீங்க. ஆமாம், அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பார்க்கலாம். பை. பாய்.